துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் பாருங்கள், முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நாம் இன்னைக்கான பதிவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எப்பொழுதுமே ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படின்னா, அந்த நபரை பார்த்து ஒருத்தவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? அவங்களுக்கு என்னப்பா சுக்கிர தசை அடிச்சிருக்கு போல, அதனால தான் இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணம், பதவி, புகழ், அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா, அந்த நபருக்கு அவங்களோட வாழ்க்கையில சுக்கிர தசை நடக்கும்போது கட்டாயம் இந்த பணம், பதவி, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் நம்ம கிரகத்தில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது. வெள்ளி அப்படிங்கிற பெயரில் நாம் சுக்கிரனை அழைப்போம். நாம் வசிக்கிற பூமி இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன். நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிற நவ கிரகத்தில் யோகக்காரகன் தான் இந்த சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுமே சுக்கிரனோட பரிபூர்ண அருளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மேலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் நீங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை அடைய போகிறீங்க, அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மைகளையும் நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ புது வருடமும் பிறக்க போகுது. அதனால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னா நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். இப்போ ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கெட்ட விஷயம் ஏற்படாமல் அதை தவிர்க்க என்ன செய்யணுமோ அதை நம்ம முன்கூட்டியே செஞ்சு வைக்கலாம் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புறதுக்காக தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பாருங்கள், மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோடு பாருங்கள் விரையாதிபதி புதனும் இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வருமானம் நிறைய வர மாதிரி தான் இருக்கும். வருமானம் ஒரு வழியில் வரும், அதை விடவே செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், சேமிக்க முடியல அப்படிங்கிற கவலை கொஞ்சம் உங்களோட மனதில் இருக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதில் ஒரு கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு பல மடங்கு செலவு மட்டும் வருதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க பாருங்கள். இது உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே போல் பணம் கையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், சுப செலவுகளை செய்யுங்க. அதாவது சுபவிரய செலவு நல்லது. ஏன்னா செலவு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. பெரும்பாலும் செலவுகளை சுப செலவாக செய்வதற்கு யோசித்து பண்ணுங்கள். இப்போ கடந்த காலத்திலலாம் சொல்லப்போனால் இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க. ரொம்பவுமே படாத பாடுபட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். உறவினர்கள் கிட்ட கூட பாருங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் நல்லதாக இருக்கும். தேவையில்லாமல் பேசி வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. இந்த காலகட்டம் உறவினர்கள் இடையே ஏற்பட்ட பகை நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா நல்லது. உறவினர்களால் சில நல்லதும் நடக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையுமே தீரக்கூடிய அமைப்பு. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது பாருங்கள், ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோகத்திலேயாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் கட்டாயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நிறையவே வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. மேலும் நீங்கள் நினச்சது போல் உத்தியோக மாற்றம் கூட நீங்கள் நினச்ச ஊருக்கு கிடைக்கலாம். அதனால தான் மாற்றம் நல்லதாக தான் அமையும்.
அதுக்கப்புறம் 6ஆம் தேதி பாருங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த அமைப்பு உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். குரு பகவான் வந்து இப்போ பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்கள் ராசியும் பார்க்குறாரு. குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கார். அப்படி பகை கிரகமாக இருந்தாலுமே அவரோட பார்வைக்கு பலம் கொஞ்சம் அதிகம்தான். இதனால் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் இருந்திருக்கும், தடை தாமதம் வந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா செய்ய போனால் கூட அதில் நிறைய இடைஞ்சல் வந்திருக்கும். இந்த பகை கிரகம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது. அதனால் அவரோட பார்வைப்படும் இடம் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடு உங்களை விட்டு விலகக்கூடிய யோகமும், உடல் நலத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் நலம் சீராகி நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பையும் நீங்கள் இதனால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு சில யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கி தருவார். வாங்கிய கடனை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்க கூட அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. பணம் வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு கவனம் செலுத்த பாருங்கள். கொடுத்த கடனை வாங்க முடியலன்னு ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்குமே பாருங்கள் இந்த அமைப்பு யோகமான அமைப்புங்கிறதுனால வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட உங்கள் கை வந்து சேரும். மேலும் கொடுக்கல் வாங்கல்களுமே சீராக நடக்கும். கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கலில் தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த அமைப்பு ரொம்பவுமே யோகமான அமைப்பாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பணவரவு இருக்கும் பொழுது முன்பு சொன்னது போல தான் அது ஏதாவது சுப விரயமாக பண்ணுங்கள். அதுவும் கடனை அடைக்கலாம் பயன்படுத்திக்கிட்டிங்களா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சகாய ஸ்தானத்தையும் குரு பகவான் வேற பார்க்குறாரு. இதனால் வந்து பிரச்சனை ஏதாவது வருமானு கேட்டால் கட்டாயம் கிடையாது. காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் சீராக இருக்கும். கூட பிறந்தவங்க உங்களோட வேலைக்கு எல்லா விஷயத்துலையுமே உறுதுணையாக இருப்பாங்க. சண்டை சச்சரவு தீரும். ஏன் பாகப்பிரிவினை கூட பாருங்கள் இப்போ நீங்கள் செயல்படுத்தினா சுமூகமாக நடந்து முடியும். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. குறிப்பாக நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போ செயல்முறைப்படுத்தும் போது சாதகமான வாய்ப்பையும் நல்ல வரணும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட கல்யாணம் சம்மந்தமாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கடல் தாண்டி அதாவது வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அனுகூலமான பயனையும் அனுகூலமான ஒரு நல்ல விஷயத்தையுமே பெறக்கூடிய யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்தை வாங்குறதுல பெரும்பாலும் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு 7ஆம் தேதி பாருங்கள் தனுசு ராசியில் சுக்கிரன் வராரு. இந்த அமைப்பு வரும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டம அதிபதியாகவும் விளங்குறதுனால அவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வழக்கு விவகாரங்களுமே சாதகமாக மாறும். வருமானம் கூட திருப்தி தரும் வகையில் அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழில் நிலையத்தில் இடமாற்றம் செய்யும் எண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லை கூட உங்களை விட்டு விலகிடும். தொடர்ச்சியாக உங்களை பாடாப்படுத்திட்டு வந்த கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வழி பிறக்கும். இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதையை நோக்கியதாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும் நேரம் இது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படணும். அதுவும் இந்த மாதம் 30ஆம் தேதி பாருங்கள் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறாரு. அதுவும் அங்கே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். அவர் உச்சம் பெறும் நேரம் ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய போகிறீங்க. புதிய பொறுப்பு தானாக வந்து சேரும். அதிகார அந்தஸ்துக்கெல்லாம் ஒரு சிலர் உயர்த்தப்படுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பதவி உயர்வு தானாக உங்களை வந்து சேரும். வரக்கூடிய பதவிகளை ஏற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்குமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பையும், வியாபாரம் மற்றும் தொழிலில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கான உதவிகளுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவால் நன்மதிப்பை பெறுவீங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் தானாக அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு மேன்மையை பெறலாம். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்குமே வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ வரன்கள் வாசல் தேடி வரும். நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் கட்டாயமாக பெறலாம்.
சிவபெருமானின் அருளாலும் சுக்கிரனின் பரிபூர்ண அம்சத்தாலும் நிறைந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்க. வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை இதனால் கட்டாயம் பெறுவீங்க. இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.